இளமை இதோ இளமை இதோ இளமை இதோ இதோ. நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்க இளமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா? ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல் இருக்கு. எதுலயுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான். சிகப்பி எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலிலே. கொஞ்சம் நேரம் நெஞ்சை கொஞ்சம் தான். எத்தனை அழகு 20 வயதினிலே, எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. சித்தப்பு சித்தப்பு அறிவு கட்ட நாயே, 5 லட்சம் ரூபாய்க்கு செட்டு போட்டு கலர் கலரா கனவு கண்டுட்டு இருக்கிற கிழவி எல்லாம் கோமரி ஆகிற நேரம் பார்த்து கலந்து தலை விட்டு கெடுத்துட்டியடா. அது இல்ல சித்தப்பு, நம்ம பக்கத்து ஒரு பழனிச்சாமி இல்ல ஏதோ இளமை ஆடணும் லேய வாங்கி சாப்பிட்டானா, திடீர்னு செத்து போயிட்டான். ஐயோ அம்மா! டாக்டர் அம்மா வா. பேச்சி நல்லா இருக்கியா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். ஒரு வாரத்துல குழந்தை கரைஞ்சிரும்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் கரையில? வவுத்துல ஏதோ கடாமுடான்னு சத்தம் எல்லாம் கேக்குது. ஏன் சிரிக்கிறீங்க? இனிமே அதை கரைக்க முடியாது, குழந்தை வளர்ந்துடுச்சு. அப்போ நீங்க கொடுத்த மருந்தெல்லாம் பொய்யா? நீங்களே என்ன ஏமாத்தி சாகடிக்க முடிவு பண்ணிட்டீங்களா? நீயே ஒரு பொம்பளைன்னு நம்பித்தானே நான் உங்ககிட்ட வந்தேன். இதுக்கு நீ எனக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம். இது பாரு, சாவு நம்ம கையில இல்ல. ஒரு பொண்ணு தாய்மை அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அந்த பாக்கியம் எல்லாம் வேண்டாம். எனக்கு குழந்தை வேண்டாம் தானே நான் உங்ககிட்ட வந்தேன். நீ என்ன ஏமாத்திட்ட. ஷட் அப். நான் யார் தெரியுமா? நான் ஒரு மலடி. எஸ், எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயும் குழந்தை இல்லை. நான் வேண்டாத சாமி இல்லை, பார்க்காத வைத்தியமும் இல்லை. எத்தனையோ கஷ்டமான கேஸ் எல்லாம் அட்டன் பண்ணி தாயையும் பிள்ளையும் காப்பாத்தி ஊருக்குள்ள கைராசி டாக்டர்னு பேர் எடுத்திருக்கேன். ஆனா என் புருஷன் எனக்கு மலடிங்கிற பேரை கொடுத்து அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இத பாரு, குழந்தை ஆண்டவனா பார்த்து கொடுக்கறது, அதை அழிக்க நினைக்கிறது பாவம். கருவறையா தான் இருக்கணும், அது கல்லறை ஆக கூடாது. பேச்சி, நீ ஒண்ணும் பயப்படாத. உன் பிரசவத்தை நானே பாக்குறேன். குழந்தை நல்லபடியா பிறக்கும். எனக்கு குழந்தை வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். உனக்கு குழந்தை இல்லைன்னா நீ பயந்துகிட்டு பெத்துக்காம இருந்திருப்ப. ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி என்ன கொல்ல பாக்குறீங்க. நீ என்ன நல்லா ஏமாத்திட்ட. நீ கைராசி டாக்டர் இல்ல, போய் டாக்டர், போய் டாக்டர். உங்களுக்குள்ள இவ்வளவு சோகத்தை வச்சுக்கிட்டு ஊருக்காக எவ்வளவு பெரிய சேவை செய்யறீங்க. எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என் பொண்டாட்டி வயித்துல இருக்கிற குழந்தைய கலைச்சிருங்க டாக்டர். என்ன பேசுறீங்க நீங்க? அவங்கதான் படிக்காதவங்க, ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டாங்க. ஆனா நீங்க, ஏற்கனவே நான் என்ன பாவம் செஞ்சேனோ ஆண்டவன் எனக்கு குழந்தைய கொடுக்கல. மடித்தன இந்த மலடிக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மத்தவங்க மனசுக்கான எனக்கு தெரியும். பேச்சுக்கு மட்டும் இல்ல,
வேற எந்த பொண்ணுக்குமே நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். நிச்சயமா பொறுத்த வரைக்கும் அது பாவம் இல்ல டாக்டர். தயவு செய்து அதை கலைச்சிருங்க. அவ சந்தோஷமா இருக்கட்டும். சாரி ராசையா, என்னால மட்டும் இல்ல, இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில வேற எங்க போனாலும் கலைக்க முடியாது. ஏன்னா குழந்தை வளர்ந்துருச்சு. அதையும் மீறி நீங்க கலைக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உங்க மனைவி உயிருக்கு தான் ஆபத்து. ஓகே, உங்க வைஃப் குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு ஏன் அவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க? அது அவ பக்கத்து வீட்டு பொண்ணு அவ கண்ணு முன்னாடியே குழந்தை பெற முடியாம செத்து போயிட்டா. அது பார்த்ததுல இருந்து இவளும் குழந்தை பெத்துக்கிட்டா செத்து போயிடுவோன்னு பயப்படுறா. இட்ஸ் நாட் a major problem, just a psychological problem. நாளைக்கு நீங்க எப்படியாவது உங்க வைஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் ஒரு பிரசவம் பார்க்க போறேன். அது அவங்க நேரடியா பார்த்தாங்கன்னா அவங்க பயம் தெளிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரிங்க டாக்டர். மாமா, என்ன விட்டு மாமா, நான் வர மாட்டேன் மாமா. எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம். அட பிடிக்காத. ஏன் ராசியா கொண்டாட்டி அடிச்சு எடுத்துட்டு போறாங்க? என்ன விட்டு மாமா. ஏன் இப்படி அதட்டி கூட்டிட்டு வரீங்க? நீ அழாதம்மா. ஏன் என்னாச்சு? இங்க வர மாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறா டாக்டர். என் பேச்சு என்ன பாக்குறதுக்கு உனக்கு பயமா இருக்கா? நான் வீட்டுக்கு போறேன், என்ன விட்டுருங்க. டாக்டர் இவளை உள்ள கூட்டிட்டு போய் புள்ள பெத்துக்கிறாங்களா இவள மாதிரி பயப்படுறாங்கன்னு காட்டுங்க டாக்டர். டேய் போ. நான் போக மாட்டேன். இவளை கட்டி நான் படுற அவஸ்தை இருக்கேன். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. வா பேச்சு, பயப்படாத. வாமா. போ போடி. வணக்கம் டாக்டர்மா. படுத்துக்க பாரு. என்னம்மா, வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா? இப்பதான் எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு போனாருமா. பாத்தியா, இந்த 2 குழந்தைங்களும் அவங்களோடதுதான். இப்ப அவங்க 3வது பிரசவத்துக்கு வந்திருக்காங்க. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. இந்த குழந்தை பிறந்து 1 வாரம் தான் ஆச்சு. இந்த அம்மா உயிரோட தானே இருக்காங்க? இத பாரு, குழந்தை பெத்தவங்க எல்லாம் சந்தோஷமா தானே இருக்காங்க. நீ ஒருத்தி மட்டும்தான் பயப்படுற. டாக்டர், நேத்து வந்த காமாட்சிக்கு இடுப்பு வலி ஆரம்பமாயிடுச்சு. சீக்கிரம் வந்து பாருங்க டாக்டர். டெலிவரி ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க. வா வா. பயப்படாத காமாட்சி, கொஞ்சம் பொறுத்துக்க. பயப்படாம தைரியமா இருமா. இந்த பொண்ணுக்கு தான் நான் இப்ப பிரசவம் பார்க்க போறேன். இவங்களுக்கு இது தலை பிரசவம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க குழந்தையோட வந்து உன்கிட்ட பேசுவாங்க. அப்போவாவது உனக்கு பயம் தெளிஞ்சு என்ன நம்புவேன்னு நினைக்கிறேன். பாப்பலாம். உட்கார. இப்ப பாதி பயம் தெளிஞ்சிருச்சு. மிஸ்டர் ராசையா, நான் இப்ப ஒரு டெலிவரி கேஸ் அட்டென்ட் பண்ண போறேன். அவங்க இருந்து அதை பார்த்தாங்கன்னா மொத்த பயமும் தெளிஞ்சிரும்னு நினைக்கிறேன். காமாட்சியோட வீட்டுக்கார யாருங்க? நான் தாங்க. என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆண் குழந்தை பிறந்திருக்கு. உங்களை டாக்டர்மா கொஞ்சம் பார்க்கணுங்கிறாங்க. ஐயோ காமாட்சி, என்ன விட்டு போயிட்டே. என்ன சொன்னீங்க? உலகத்துல அதிசயமா நீ ஒருத்தி தான் குழந்தை பெற்றுக்க போறியான்னு கேட்டீங்கல்ல?
அன்னைக்கு வள்ளி செத்து போவே எனக்கு தெரியும். நான் சொன்னப்போ நீ நடிக்கிறேன் இன்னைக்காவது அதை நம்புறீங்களா? ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. அவ குழந்தை பத்துக்கிட்டா இவ குழந்தை பத்துக்கிட்டான்னு சொல்லி நீங்களும் டாக்டர் மாவு சேர்ந்து என்ன ஏமாத்த பாத்தீங்க. இப்போ அது நம்புறீங்களா? நான் செத்து போயிடுவேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ நாசமா போக, கட்டையில போக. நீ நல்லா இருப்பியா? நீ விளங்க மாட்ட. ஏன் எல்லாருமா சேர்ந்து என்ன கொல்றதுக்கு அலையறீங்க? சொல்லுங்க. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பொண்டாட்டிக்கிட்ட எந்த ஐடியாவும் கொடுத்து அவ மனசுக்கு எடுத்துடாதீங்க. பாருங்க, குழந்தை பெத்துக்கிட்டு அவ சாக மாட்டான். அப்படி அவ செத்துட்டா நானும் உசுரோட இருக்க மாட்டேன். அம்மா அம்மா, என்னடா இடுப்பு கிடுப்பு வலிக்குதா? கொலைக்கு என்ன போகணுமா? இல்லம்மா, நான் உன் மடியில படுத்துக்கிட்டம்மா. படுத்துக்கடா, படுத்துக்க. அம்மா, வள்ளி வந்து என்ன கூப்பிடுற மாதிரி இருக்குமா? நான் இன்னும் 2-3 நாள் செத்து போயிருவேனோன்னு பயமா இருக்குமா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு ஆயிடாதுரா. இல்லம்மா, நான் செத்து போயிருவேனா மாட்டேன். நானு சாமிகிட்ட பூ போட்டு பார்த்தேன். சிவப்பு பூ வந்துச்சு. சிவப்பு பூ வந்தா செத்து போயிருவாங்களா? ஏம்மா, நான் செத்து போயிருவேனா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உன்கிட்ட யாரும் தப்பா சொல்லி இருக்காங்க. இத பாரு, உனக்கு சுக பிரசவமாயி நீயும் குழந்தையும் நல்லா சுகமா இருக்க போறீங்க. கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காம சந்தோஷமா தூங்குடா. நிம்மதியா தூங்கணும். ராசத்தில்ல தூங்குமா, தூங்கு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் உன்னை போலவே இருப்பான். டேய், மாசமான பொண்ணுங்க எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆத்தா சொன்ன மாதிரி நான் உங்களெல்லாம் ஒட்டி வச்சு அழகு பாக்குறேன். உங்களெல்லாம் பார்த்து என் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா போதும். ஜிஜிபி.
வேணாமா பேச்சு 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 இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அழகான குழந்தை பிறக்கும் நான் தான் ஓட்டுறேன். தினம் தினம் சாகடிக்கிறது இல்லாம இந்த படங்கள் எல்லாம் மாட்டி ஒரேடி என்ன தூக்கிட்டாரு கொட்டடிச்சு மண்ணுக்குள்ள போட்டு மூடிட்டு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க போங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாதம்மா, நீ நல்லா இருப்ப, உனக்கு ஒண்ணு ஆகாது. நாம கும்புற சாமி நம்ம கைவிட மாட்டாரு. இத்தனை நாள் பொறுத்துக்கிட்ட, இன்னும் 2-3 நாள் பொறுத்துக்க, உனக்கு குழந்தை பிறந்து. வாமா போய் படு. இன்னும் 2-3 நாள்ல நான் செத்து போறவதானே? எனக்கு வேணையா வந்து இந்த சனியை கொண்டுட்டு நான் செத்து போறேன். அந்த குழந்தை உண்டாகிறது நான் தானே காரணம். என்ன கொண்டு என்ன கொண்டு சொல்லுவாங்களே. வேண்டாயா வேண்டாம், வா பேச்சம்மா போலாம். முனியசாமி, ஏப்பா உனக்காக அங்க பிரதர்ஷனம் பண்ண, காவடி எடுத்த, என்னென்னமோலாம் பண்ண. பாவம் என் பொண்டாட்டி சின்ன பொண்ணு, புள்ள பெத்துக்கிட்டா செத்து போயிடுவாங்கிற பயத்தை உங்களால போக்க முடியலையா? உங்க லீடர் பரமசிவம் இருக்கார, அவரோட பொண்டாட்டி பார்வதி, அவங்க மட்டும் 2 பிள்ளைங்க பெத்துக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கலாமா? இந்த பிரசவத்துல பொண்டாட்டி ஏதாவது ஆச்சு, அப்புறம் எவனும் புள்ள வரம் கேட்டு இந்த மரத்துல தொட்டி கட்ட முடியாது, எல்லாத்தையும் வெட்டி அண்ணா அண்ணா, அக்காவுக்கு இடுப்பு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சான், ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். சித்தப்பு வேற வீட்டுல இல்லையா, ஆத்தா உங்களை கையோட கூட்டிட்டு சொல்லிச்சு. எனக்கு பயப்படுது. இந்த காத்து மலையிலையும் வேர்க்க விறுவிறுக்க வேகமா எங்க போயிட்டு இருக்க ராசையா? மனுஷன் ஆஸ்பத்திரியில என் பொண்டாட்டி பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்கான், மரியாதையை வழிய விடு. ராசையா, ஞாபகம் இல்ல ராசையா, நீ போலீஸ்ல புடிச்சு கொடுத்திய அதே விஷயம் தான். 1 வருஷம் கழிச்சு இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்க. நான் ஜெயில கல்லோடைச்ச, கழித்துன, கொக்கு சூட கழுவுன. நீ என்னடான்னா கல்யாணம் பண்ணி கற்பம் பண்ணி உன் பொண்டாட்டியா புள்ள பக்கம் லெவல கொண்டு விட்டுட்ட. இந்த பரவசுவம் எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். என் பொண்டாட்டியை பார்க்க போகணும், வழிய விடு. ஒரு நாள் உன் பொண்டாட்டியை பார்க்காம இப்படி துடிக்கிறியே, 365 ராத்திரி நான் எப்படி துடிச்சிருப்பேன். அந்த மாதிரி உன் பொண்டாட்டி துடிக்க வேண்டாம். அதுக்காகத்தான் அவகிட்ட இருந்து உன்னை நிரந்தரமா பிரிக்க போறேன். கவலைப்படாது, உன் பொண்டாட்டி அனாதை ஆயிட மாட்டான். ஊருக்குள்ள வேற புருஷன் கிடைக்காம போயிடுவான். கிடைக்கலாம், நானே வச்சுக்கிறேன்.
என்னாச்சு? பேச்சிங்க என்னாச்சு? பேச்சு என்னாச்சு? உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. என் பொண்டாட்டி உசுரோடு இருக்கா? உள்ள போய் பாருங்க. அழக்கூடாதுரா கண்ணா. இப்ப அப்பா வந்துருவாரா? அப்பா கூட அம்மாக்கு நிறைய பேசணுமா? நீங்க அழாம தூங்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷமே உங்களுக்கு 2 சரணமையப்பா. மாமா என்னது? தொடக்கூடாது. உனக்கு சுகப்பிரசமாய் நீயும் குழந்தைகள் நல்லபடியா இருந்தா நான் 40 நாள் விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு வரதா வேண்டிட்டேன். அவரும் 1க்கு 2 ஐயப்பனையும் மெய்யப்பனையும் கொடுத்துட்டார். மாமா இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம். சாமி சொல்லணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐயப்பன் ரொம்ப கோவக்காரமா. அவரு கோவம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. மாலை போட்டா மலை ஏறியே ஆகணும். ஆமா சாமியே சரண சித்தப்பு. அப்படி ஒரு சாமி இல்லையா அப்பு? சாமியே சரணமையப்பா. அம்மா நானும் பையனோட கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். வேண்டா குழந்தைகளை அனுப்பி வைக்கிறியா? மணிகண்ட பிரபுகளே சரணமையப்பா. யாரா அது? சுவாமியே சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணமையப்பா. அங்கேயும் சோத்துக்கு தானா? ஏண்டா மலைக்கு போகும்போது நீ எதுக்குடா எச்சரிக்கை எடுத்து வர்ற? சாமி ஐயப்ப சாமியை பத்தி வாட வாடன்னு பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துரும். சாரி சாமி. ஓகே சாமி. சாமி எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி, மலைக்கு போற சாமி. நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க? புளிப்பால் கொண்டு வரதா? அதுக்கு இவர் பெரிய சாரி சரணா.